सुभिकेशिर आरोग शोभजन्ति मम मुखं हिम शोभय भूयालु सच्चवनं गुरु यामाहर जवरते प्रजापते शरणमसि ब्रह्मणस्य विश्वजगस्य राजासि सर्वतो मामाये వైనవ గండం భూమి కలిగించేదానికోసం మంత్రం దేవస్కర్తార విదుప్రథమే అశ్వినోర్బాహు తన్నివారజ గమనించుకోండి దేవుడు కాశీయాత్ర బయలుదేరుతారు దానికోసం మంత్రం కాశీయాత్ర சுவாமி பறந்து போறாரு அப்படின்றதுக்கான மந்திரங்கள் சொல்லி இங்க பறந்து போறாராம் தேவி ஷடுர்வீர ரணக்ரணாத விஷ்ணே தேவாச இஹவீரஜத்வம் நான் இந்த லோகக்ஷேமத்துக்காக ஞானத்தை அடையிறதுக்காக எல்லாருமே படிப்பு முடிச்சுட்டு சுவாமி இங்க வந்து பறப்பட போறார் அப்ப இவங்க என்ன சொல்றாங்க நீங்க பறந்து போக வேண்டாம் வாழை சேர்த்துலீங்க இங்க இருந்து தெங்காய்க்கு வாழை சேர்த்துலீங்க வாழை சேர்த்துலீங்க நீங்க இருக்கிறது இங்க இருந்து தெங்காய்க்கு வாழை சேர்த்து మీరు చెప్పడం మీరు చెప్పడం ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி காசியில வாசம் பண்ணி வரலாறு அனுகிரகம் பண்ணிக்குவோம் மத்கிரகம் எங்க வீட்டுக்கு ఇంటికి రండి నా కూతురు మీకు పెళ్లి చేసి ఇస్తాను చెప్పి దేవుడు బాధ సకలవాద్యం ఇంకా ఏం అడగపోయాను ఆ మాదిరి చెప్పావులే దేవుడికి తెలీదా మనకి ఏం ఇయ్యాలనేసి అట్లా చెప్తారు వాళ్ళు చెప్పేది ఇలా తప్పలేదు అంటే కొల్ల ముఖ్యం మనతో ఆన్మీకం మనకి ఇది ప్రూఫ్ అట్లాంటి సృష్టిని అట్లా అంటే మనతో ఇతిహాస పురాణాలు కూడా మనకు ప్రూఫ్ సో మనతో ఇతిహాస పురాణంలో ఏం చెప్పిండారు ఎందరో పేరు తవం చేశారు ఆ తవం చేసేప్పుడు ఏం అవుతుంది అట్లా చెప్తే తన మునుపడ దేవుడు వచ్చి ప్రత్యక్షంగా దేవుడు వచ్చి தரிசனம் இஸ்தாரு தரிசனம் இச்சிந்தோ கேட்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்டா இருந்து அதை வந்து நீங்க கேட்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம் இது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரியில ஒவ்வொரு வரியிலையும் இன்னொரு தடவை வேல் வேல் சொல்லும் போது வீர வேல் சொல்லணும் வேல் வேல் ஸ்ரீமே மாவரும் வே சீதே வாதே புரம் நிவேத்யாஹ க்ஷேமோ வை ராஷ்ட்ரஸ்ய சீதோ வாதஹ भववर्षाणि सदंसाग्रन्तु सुव्राता एकस्वीचकस्वी च धर्मपत्नी पतिव्राता अष्टपुत्रा సమర్పణ చేసించిన పట్టు వస్త్రాలు బంగారు 10 కోటి గంటి వరహాలు దేవుడు చేతులకు ముట్టి పెట్టండి అమ్మ కళ్యాణ నిర్మాణ సుబ్రహ్మణ్య స్వామి కళ్యాణ నిర్మాణ మహోత్సవంతో సుబ్రహ్మణ్య స్వామితో దేవుడు పాలన ఆయన చేతులు నీపోయినది స్వామి నీకు హృదయాన్ని ముట్టే మంత్రం స్వామి హృదయంతో పడుకు యావు శాసనం జగన సానేత సాత అచ్యుత పరగా భూరా మహాపరాసే శివద్వయః మధుపర్కః 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 త్రైకి అసునిచోర విజేన పరమే నాదో మదవ్యో అసాని நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய ஜீவன்லயும் யார் இருக்காருன்னா ஈஸ்வரன் இருக்கார் ஈஸ்வரனோ பெருமாளோ ஒவ்வொருத்தருடைய ஜீவன்லயும் இருக்கார் அந்த ருத்ரனுக்கே அம்மா யாரு அப்படின்னா பசுமாளகம் மாதா ருத்ராமா ருத்ரனுடைய அம்மா யாருன்னா பசுமாளகம் தன்னுடைய நாபில அமிர்தத்தை வச்சிருக்கோம் அமிர்தஸ்ய நாபிஹி நீங்க என்ன விஷயம் கொடுத்தாலும் டெல்லியில அதுக்காக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க விஷம் கலந்த நச்சு கலந்த ஒரு பொருளை பசுமாட்டுக்கு கொடுத்துட்டே வந்திருக்காங்க ஆனா அதனுடைய பால்லையும் ரத்தத்திலையும் கொஞ்சம் கூட நச்சுத்தன்மை கலக்காம அந்த பால் பரிசுத்தமா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எத்தனை விஷயங்களை சாப்பிட்டாலும் நமக்கு கொடுக்கறத அமிர்தமா தான் கொடுப்பாங்க தேங்காய் தான் சொல்லியிருக்கு அதனாலதான் பொண்ணு கையில தேங்காவை வச்சுதான் கனிகாதானம் பண்ணிட்டோம் இல்லையா அதனால பசுமாட்டுக்கு சமமான தேங்காவை வச்சு ஆண்டு
வரக்கூடியதுல 10 தலைமுறை, மொத்தம் என்னோட சேர்ந்து 21 தலைமுறையில இருக்கக்கூடிய பித்ருக்கள் இந்த கன்னிகாதானம் ஜலம் பூமியில கீழே விழுந்த மாத்திரத்திலேயே அத்தனை பித்ருக்களும் நரகத்திலிருந்து உடனே உத்தாரணமாகி ஆனந்தமான பிரம்மலோகத்தை அடைஞ்சிருவாங்க. ஒரே ஒரு கன்னிகாதானத்துக்கு அவ்வளவு மகத்துவம். எந்த கன்னிகாதானம் அப்படின்னா, நம்ம லோகத்துல வாழக்கூடிய நமக்கு பிறந்த குழந்தைய கொடுத்தாவே இவ்வளவு தானம்னா, அம்பாலேயே லோகத்துக்கே லோக நாயகியான இந்த அம்பாலேயே தானம் நாம சுப்பிரமணிய சுவாமிக்கு பண்ணி தரோம்னா, ஏக விம்சதி குல உத்தாரண துவாரா காஷ்யப கோத்ரோத்பவஸ்ய ஜஜத்கார சர்மணோ மந்த்ரி காஷ்யப ஆவத்சாரணைத்ரவத்ரயாரணேன பிரவரான்வித யுதாம் தாஸ்யாமி விஷ்ணவே துப்தம் ब्रह्मलोके कारणाय च कन्ये ममाग्रतः भूयाः कन्ये मे देवी पार्श्वयोः कन्ये मे परिमार्गामि परिपाद्यता परिपाद्यता லோகக்ஷேமார்த்தம். இது மூணாவது பாட்டு எடுத்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அந்த வேண்டுதல் விஷயமா இன்னொரு விஷயம் உங்களோட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இப்போ நம்ம வந்து நம்ம கேட்டாதான் கொடுப்பாரா, கேட்டாதான் கொடுக்க மாட்டாரா, அவருக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு தெரியாதா அப்படின்றதெல்லாம் சில பேர் கேட்பாங்க. கடவுள் நான் நிச்சயமா நம்ம கேட்காம திருநாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஸ்கெட் பேக்கெட்டை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அதே பிஸ்கெட் பாக்கெட் வந்து அந்த பணக்காரர் கண்ணில் பட்டுச்சுன்னா அவர் அதை கண்டுப்பாரா? கண்டுக்க கூட மாட்டார் இல்லையா? அதே மாதிரி அந்த வைரக்கல் அந்த பணக்கார கண்ணுக்கு படும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது ஒரு வைரக்கல், இது வந்து எவ்வளவோ விலைக்கு போகும் அப்படின்னு அவருக்கு தெரியும். இதே வைரக்கல் வந்து அந்த திருநாய்க்கு கிடைச்சது அப்படின்னா அந்த திருநாய் என்ன ஃபீல் பண்ணும்? ஏன்னா வரந்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த வைரக்கல்லும் வரந்தான், ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டும் வரந்தான். 4 நாள் சாப்பிடாதவங்களுக்கு அந்த பிஸ்கெட் பாக்கெட் எடுத்து அது வரந்தான் இல்லையா? அப்ப அது வரந்தான். ஆனா நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றது, எது கிடைச்சா நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்றத நம்ம தான் கடவுள்கிட்ட கேட்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாபாரதத்துல ரொம்ப முக்கியமான கட்டம், கிருஷ்ணர் வந்து படுத்துட்டு இருக்கிறாரு, அர்ஜுனனும் அந்த இடத்துக்கு வராங்க, துரியோதனனும் வராங்க. எதுக்காக வராங்க? யுத்தத்துல எனக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணணும். அப்போ ஒருத்தருக்கு வந்து அது எப்படி ஞானத்தை போதிப்பாரு, எங்க அது என்னன்னா போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ரொம்ப வேகமா வந்தாரு. வந்த உடனே அவரோட பாதுகைகள், அதாவது செருப்பு, அந்த செருப்பு என்ன பண்ணாரு அப்படின்னா அவர் தூக்கி அவரு ஒரு இடத்துல விழாம அந்த ஒரு வேகத்துல வந்து அந்த செருப்பை ஒரு பக்கமா வீசி வீசி விட்டாரு. நேரா வந்தாரு, அந்த ஆசிரமத்தோட கதவை படார்னு திறந்தாரு, திருப்பி படார்னு மூடினாரு, நேரா அந்த குருவுக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டாரு. கொஞ்ச நேரம் அவர் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு, என்ன கேட்கறதுன்னு தெரியல, என்ன இப்படி சொல்லிட்டாரு, இப்பெல்லாம் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது உனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சுப்பா, அதனால உனக்கு ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால உனக்கு பாடம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி பெரிய பெரிய ஞான விஷயங்கள்லாம் ஒரு சின்ன விஷயத்துல நமக்கு புரிய வச்சிட முடியும். சுவாமிகளை போய் தரிசனம் பண்ணியிருக்கோம், ஆனா இது மாதிரி யோசிச்சு போனதே இல்ல. இப்போ நீங்க சொல்ல சொல்ல எங்க ஞான கண்ணே திறந்தது போல இருக்கு. ரொம்ப நன்றி. அது மட்டுமா, குரு ஆசீர்வாதம் கிடைக்க நல்ல இடம் சுவாமி மலைதான். अक्षरान् समर्पयामि गन्धद्वारान् पुरादर्शान् वृत्तपुष्टान् शिरप्पाशदे कुले मातरं पद्ममालिनी माङ्गल्यदेवतायै महात्मानन्दरमादमनीयं समर्पयामि नीलकुंसी भगवान् भवति चन्द्रमाता पुष्पं पुष्पवान् प्रजावान् पशुमान्
தேவம் வேத யோபாகதகம் வேத ஆயதனவான் மகாலக்ஷ்மீ நமோஸ்துதே ஆயந்தரஹிதே தேவி லக்ஷ்மீ நாராயண த்யான சாவதான ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ கன்யாதான புரஸ்சரம் सुरगुरोः विप्राशिषानुग्रहम् सर्वे ते फलमिश्रुतं वनचरैः वैभ्राजितं भ्राजितं रं रं जनित्ररतं सुन्दरवनैः कुर्वन्तु वा मङ्गलं सुलग्ने सावधान सुमुहूर्ते कुर्वन्तु मां मङ्गलं गौरी श्रीरतिश्च शुद्धविनता संकल्पम சொல்லிக்கிறோம் அந்த குடும்ப க்ஷேமஸ்தைரிய தைரிய வீர விஜய அபய ஆயுள் ஆரோக்கியம் சொல்லி நிறைய மந்திரங்களை சொல்லிதான் நம்மளுடைய பிரார்த்தனையை சாமிகிட்ட சொல்லணுமா அப்படின்னு நம்மள நினைச்சிட்டு இருந்தோம். புராணத்துல அதுக்கு ஒரு கதை. புராணத்துல 3 அடி நிலம் வாங்குறதுக்காக சுவாமி வரார். தன்னுடைய சொத்தெல்லாத்தையும் கொடுத்துட்டாங்கன்னா அது ஒரு யாகம். தானம் பண்ணிட்டா அது ஒரு யாகம். அந்த யாகத்துக்காக மகாபலி சக்கரவர்த்தி அந்த சபையில உட்கார்ந்துட்டு இருக்கார். 3 அடி நிலம் வாங்குறதுக்கு சுவாமி வரார். சுவாமி எத்தனை வயசு அப்படின்னா 5 வயசுல இருந்து 7 வயசு இருக்கும் சின்ன பையன். வாமனன்னா நம்ம என்ன பண்ணோம், குட்டையா இருந்தா வாமனம் சொல்றோம். வாமனம் தான் குட்டைன்றதுக்கு மாத்திரம் இல்லை. ஏன்னா ரொம்ப சின்னவாளா இருக்கிறவங்களுக்கு, உருவம் சின்னவாங்களா இருக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசமா இருக்கும் அப்படின்னா, தலை பெருசா இருக்கும், கழுத்து இருக்காது, கழுத்து சின்னதா இருக்கும், உடம்பு பெருசா இருக்கும், கை சின்னதா இருக்கும். இது மாதிரிலாம் இருந்தா அதுதான் நம்ம குட்டையா இருக்கிறது. சுவாமியுடைய சர்வ அங்கமும் லட்சணத்தோட சுவாமி உள்ளார வராராமா. சுவாமியை பார்க்கறதுக்கு எப்படி எத்தனை பேர்லாம் வரானா, பல கல்ப கோட்டி காலமா வாழ்ந்துட்டு இருக்க முனிவர்கள் தன்னுடைய தாடியவே சுருட்டி வச்சுட்டு இருக்காங்களாம். அப்படியா வயசானப்பட்ட முனிவர்கள்லாம் எழுந்து நின்று சுவாமிக்கு நமஸ்காரம் பண்றாங்க. அப்ப மகாபலியுடைய ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு சுவாமி வரதப்ப சுவாமியை பார்த்து நினைச்சுக்கிறானா, இது மாதிரி எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு நான் தாயா இருந்து அவருக்கு நிறைய பாலெல்லாம் கொடுத்து தன்னுடைய குழந்தையா வச்சுக்குவேனே அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சாலாம். வாமனமூர்த்தியை பார்த்து சுவாமி வந்தாரே ஒழிய எல்லாருடைய மனசும் தெரிஞ்சுக்கிட்டார். நீ மனசுல நினைச்ச இல்லையா, அடுத்த அவதாரத்துல நீ எனக்கு வந்து பால் தருவேன் அப்படின்னா. பூதனா அப்படின்ற கிருஷ்ணாவதாரத்துல ஒரு பூதத்துக்கு சுவாமி அவளுடைய பால் சாப்பிட்டா அப்படின்னா, மனசுல நாம நினைச்சோம் அப்படின்னா நினைச்ச மாத்திரத்துல எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்குற சுவாமி. இந்த இடத்துல 33 கோடி தேவதர்கள் வருவான்னு சொன்னா, அதுல முக்கியமான தேவதை போன வருஷமே சொன்னோம், ஜேஷ்டா தேவி அப்படின்ற ஒரு அம்பாள் இங்க வரா. அந்த அம்பாளுடைய அனுகிரகம் நம்ம ஈஸ்வரன் கோயில் பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரனுக்கு இருக்க மகாலட்சுமிக்கு கீழே ஜேஷ்டா தேவி அப்படின்னு ஒரு அம்பாள். அந்த அம்பாள் யாரு அப்படின்னா, நல்ல வயசான முதிர்ந்த கன்னிகை, கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணுதான் அந்த அம்பாள் ஜேஷ்டா தேவி. அந்த அம்பாளும் இந்த இடத்துக்கு வரலாமா. அதனாலதான் நம்மளுடைய வரவேற்புல நம்ம என்ன வைப்போம் அப்படின்னா, சக்கரை கற்கண்டுன்னு சொல்ற சக்கரை, நாட்டு சக்கரை வைக்கணும். ஏன்னா பார்க்கடல் கடையிறப்ப கரும்பு சாறு வந்தது. மகாவிஷ்ணு தன்னுடைய 2 கையினால கரும்பு சாறை எடுத்து வலது கையில விட்டதுதான் அந்த ஜேஷ்டா தேவின்ற அம்பாள். இடது கையில விட்டதுதான் பள்ளி. நம்மளுடைய செவுத்துல எல்லாம் இருக்கு இல்லையா பள்ளி, நாம பேசுறப்ப கத்தும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், பேசுறப்ப கத்துது நடந்துடும் நினைக்கிறோம். ஆனா அதை உணர்த்துறதுக்காக சொல்றதில்ல. பொய் பேசாதடா, பொய் பேசணும்னா நானும் பொய் பேசிதான் இந்த பள்ளியா இருக்கேன். அதனால நம்ம பேசுறப்பெல்லாம் நமக்கு சொல்லிட்டே இருக்கணும், பொய் பேசக்கூடாது சத்தியத்தோட. ஏன்னா தர்மத்தை சொல்லி தரக்கூடாது. குழந்தைங்களுக்கு நீ உண்மையா இரு நாம சொல்லி தரக்கூடாது. சத்தியம் வர தர்மம், சத்தியத்தை மாத்திரம் தான் நம்ம பேசணும். தர்மத்தை நடந்துதான் காட்டணும், தர்மத்தை சொல்லிக் கொடுக்க கூடாது. நாம நடந்துட்டாதான் நம்ம ஆத்மாவை புத்திர நாமாசி. நாம 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்தாதான் நம்ம குழந்தைங்க எந்திரிப்பாங்க. நாம 7:30 மணிக்கு எழுந்துச்சு நீ சீக்கிரமா எழுந்திரிக்கணும் அப்படின்னா எந்த குழந்தையும் எந்திரிக்க மாட்டாங்க. ஆத்மாவை புத்திர நாமாசி. அது மாதிரி அந்த வலது கையில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம், அந்த
இக்ஷுசாரன்ற கரும்பு ஜலத்தை விட்டது அந்த ஜேஷ்டா தேவி. அதனாலதான் அந்த கரும்பு சாலையில இருந்து வரக்கூடிய அந்த நாட்டு சர்க்கரை வாசல்ல வச்ச உடனே எல்லா முகூர்த்தத்திலையும் நம்ம வாசல்ல ரிசப்ஷன் என்ன பண்ணுவோம், வரப்ப சக்கரை கற்கண்டு வச்சு சந்தன குங்குமம் வைக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன, அந்த ஜேஷ்டா தேவி உள்ளார வராலாம். இங்க இருக்கக்கூடிய அத்தனை கல்யாண விவாகமாகாத பெண்களையும் பசங்களையும் பார்த்த உடனே அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் நடந்துடும். அந்த ஜாதகத்தெல்லாம் வச்சிருக்கோம், அவங்களுக்குலாம் சீக்கிரமாக முகூர்த்தங்கள் எல்லாம் ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு சுப்பிரமணிய சுவாமிக்கு நம்ம ஆராதனை பண்றோம். நாம இந்த காலத்துல சொல்றோம் திருச்செந்தூர் சுவாமி ஏதோ இப்பதான் வந்திருக்காரு, ஒரு 100 வருஷம் 1000 வருஷம் 2000 வருஷம் இல்ல, ராமருக்கு முன்னாடி பரசுராமர் வந்து அனுகிரகம் பண்ண ஸ்தலம் எது அப்படின்னா சுப்பிரமணிய திருச்செந்தூர் சுவாமி. சுவாமி மலையில இருக்கக்கூடிய முருகரையும் அதே மாதிரி அதே காலத்துல நாரதன் சொல்றப்ப சுவாமி மலைக்கு போ, எல்லாம் பரசுரிங்க திருச்செந்தூர்ல போய் உன்னுடைய சாபத்தை விமோசனத்துக்கு திருச்செந்தூர் விசேஷமான ஆலயம் அப்படின்னா ஒரு விசேஷமான க்ஷேத்திரங்கள். இன்னைக்கு சூரனை சம்ஹாரம், சூரனா யாருன்னா மனுஷன் 2 கை காலம், அரக்கனெல்லாம் கிடையாது. அரக்கன் இங்க இருக்கான் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரையும் அரக்கன் இருக்கான். ஏன்னா ஒவ்வொரு யுகத்திலையும் தேவதைகளும் அசுராலும் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. கிருத்த யுகத்துல வேற வேற உலகத்துல இருப்பாங்க. கிருத்த யுகத்துல எங்க இருப்பாங்க அப்படின்னா சுவாமிலாம் சொர்க்கத்துல இருப்பாங்க, சத்தியலோகத்துல இருப்பாங்க. அசுரர்கள் எங்க இருப்பாங்க, பாதாள லோகத்துல இருப்பாங்க. திரேதா யுகத்துல எங்க இருப்பாங்க அப்படின்னா வேற நாட்டுல இருப்பாங்க. சுவாமி ராமர் வந்து எங்க இருந்தார், அயோத்தியில இருந்தார். கெட்டவனான ராவணன் எங்க இருக்கான், அசுரன் எங்க இருக்கான்னா ஸ்ரீலங்கால இருந்தார். லங்கை பேர் இருக்கு, அந்த இடத்துல குபேரன் வாசம் பண்ணதுனால அது ஸ்ரீலங்கா அப்படின்னு பேரு. அந்த இடத்துல அசுரர்கள் அங்க இருந்தாங்க. துவாபர யுகத்துல எங்க இருப்பாங்கன்னா ஒரே வீட்டுக்குள்ளார தான் இருப்பாங்க. பஞ்சபாண்டவர்களும் கௌரவர்களும் ஒரே வீட்டுக்குள்ளார தான் இருந்தாங்க. கலியுகத்துல எங்க இருப்பாங்க அப்படின்னா ஒரே மனுஷனுக்குள்ளார தான் இருப்பாங்க. நல்லவனும் நாம தான், கெட்டவனும் நாம தான். இந்த மாதிரி நல்ல சங்கத்துல நாம சேரோம் அப்படின்னா தெய்வ குணங்கள் வெளிப்படும். ஆத்மாவை புத்திரநாமாசி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா நமக்குள்ளார தான் சுவாமி இருக்கார். கெட்டது போறப்ப அசுரம் தான் வெளிப்பார். அதனால எதை நாம வளர்த்துக்கணும் அப்படின்றது நாம முடிவு பண்ணிக்கணும். இந்த மாதிரி சுவாமி தான் இங்கெல்லாம் இருக்காரு. சுவாமியோடைய அனுகிரகத்துல இதே மாதிரி உற்சவங்கள் எல்லாம் அடுத்த வருஷம் கல்யாண உற்சவங்கள் எல்லாம் ஏற்படணும். இந்த ஜாதகம் வச்சிருக்கிறவங்களுக்கு மாத்திரம் இல்லை, வந்திருக்கு பிரார்த்தனை பண்ணுங்க, எல்லாத்துக்குமே அபீஷ்டங்கள் எல்லாம் நிறைவேறணும்னு சொல்லி மாங்கல்ய தாரண வைபவம் நடத்தி வைக்கிறோம். எல்லாருமே எழுந்து நின்று இந்த மாங்கல்ய தாரண சுவாமிய இந்த தாலி கட்டுறத பார்க்கணும், அதுதான் விசேஷம். அந்த மாங்கல்ய தாரண மந்திராணி சொல்றவல அந்த தாலி கட்டுறப்போ ஒரு மந்திரம் சொல்லுவோம், மாங்கல்யம் தத்துனா நீல மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மானி சுபகே त्वञ्जीव सरदां सकं சொல்றோம்.
नमो नमः मंगले देवतायै महालक्ष्मी नमः आगतानां सुमंगलीनां